தாய் வீடு ஆகஸ்ட் 2023. அரூபாவில் 6 நாட்கள். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. அரூபா என்பது சுற்றுலா பயணிகளை கவரும் கரீபியன் தீவுகளில் ஒரு சிறிய நாடாக இருக்கின்றது. வெண்மணற்பரப்பு கடற்கரையோர காட்சிகளை ரசிப்பவர்களுக்கும் கடலில் நீச்சலடிக்க விரும்புபவர்களுக்கும் ஏற்ற இடமாக இருக்கும் இத்தீவு தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டின் வடகிழக்கு கரையில் சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் இருக்கின்றது. குறிப்பாக சொன்னால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் உள்ள தூரத்தை விட இத்தூரம் குறைவானது. டொரண்டோவில் இருந்து அரூபா செல்வதற்கு சுமார் 2240 மைல்கள் தெற்கு நோக்கி விமானத்தில் பயணிக்க வேண்டும். இதற்கு சுமார் 5 மணி நேரம் எடுக்கிறது. 20 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் கொண்ட இத்தீவு சுமார் 70 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. மலைகள் இல்லாததால் ஆறுகளும் இங்கே இல்லை. அதிக உயரமான ஜமனோட்டா குன்று 618 அடி உயரமாக இருக்கின்றது. அத்லாந்திக் கடலோரம் அழகிய வெண்மணற் கடற்கரைகளை கொண்ட இத்தீவு கரீபியன் சூறாவளி பாதையில் இருந்து விலகி இருப்பதால் இயற்கை சீற்றத்தின் பாதிப்பு இங்கு குறைவாகவே இருக்கின்றது. டிசம்பர் தொடக்கம் மார்ச் மாதம் வரை சிறப்பான காலநிலை கொண்டது. சராசரி காலநிலை வெப்பமானதாக 81 பாகை பரன்ஹைட்டாகவும் சராசரி மழை வீழ்ச்சி 20 அங்குலமாகவும் இருக்கின்றது. சுருங்க சொன்னால் ஊரில் இருந்தது போன்ற காலநிலை இங்கே இருக்கின்றது. கடற்கரைக்கு பக்கங்களில் மட்டும் மாலை நேரத்தில் சற்று குளிர் காற்று வீசியது. ஐரோப்பிய நாடுகளின் நாடு பிடிக்கும் போட்டிகள் காரணமாக 1499 ஆண்டு தொடக்கம் ஸ்பானியரின் கட்டுப்பாட்டில் இருந்த அரூபா 1636 ஆண்டு ஒல்லாந்தரின் ஆட்சியின் கீழ் வந்தது. அதைத் தொடர்ந்து 1806 ஆண்டு பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் 1816 ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தம் காரணமாக அரூபா நெதர்லாந்திடம் திரும்பவும் கையளிக்கப்பட்டது. இதன்படி கிங்டம் ஆஃப் நெதர்லாந்து என்ற பெயரின் கீழ் நெதர்லாந்து, அரூபா, குராக்கோ, சென்ட் மார்டின் ஆகிய நாடுகள் கூட்டாக இடம்பெற்றிருந்தன. 19ஆம் நூற்றாண்டில் தங்கச் சுரங்கம், பொஸ்பரட் உற்பத்தி, கற்றாழை செடி விவசாயம் போன்றவை நடைபெற்றன. 1928ஆம் ஆண்டு எண்ணெய் வளம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டதால் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழில் ஆரம்பமானது. 2ஆம் உலக யுத்தத்தின் போது 1942ஆம் ஆண்டு ஜெர்மன் படைகளால் இத்தீவு தாக்கப்பட்டது. நெதர்லாந்தின் கூட்டு நாடுகளில் ஒன்றான அரூபாவுக்கு தற்போது சுற்றுலாத்துறை மூலம் வருவாய் கிடைக்கிறது. இலங்கையைப் போலவே ஒரு காலத்தில் நெதர்லாந்தின் ஆட்சியின் கீழ் இருந்த இத்தீவில் சுமார் 1 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். எண்ணெய் சுத்திகரிப்பு செலவு அதிகரித்ததால் 1985ஆம் ஆண்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது. இச்சிறிய தீவுக்கு வேறு வருமானங்கள் இல்லாததால் சுற்றுலாத்துறையில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். 1986ஆம் ஆண்டு சில கட்டுப்பாடுகளுடன் நாடு விடுதலை பெற்றதால் இப்போது முடியாட்சியின் கீழ் நாடாளுமன்ற ஆட்சி நடைபெறுகின்றது. வெளிநாட்டு கொள்கைகளையும் நாட்டின் பாதுகாப்பையும் நெதர்லாந்தே இப்பொழுதும் தீர்மானிக்கின்றது. அரூபாவின் முதலாவது பிரதமராக கெனி இமான் நியமிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு முதலாவது பெண் பிரதமராக இவ்லின் லீவர் நியமிக்கப்பட்டார். உள்ளூர் மக்கள் பேசும் பாபியாமென்ட்ரோ மற்றும் டச்சு மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்கின்றன. இங்குள்ள 68% மக்கள் பாபியாமென்ட்ரோ மொழியை பேசுகிறார்கள். இதைவிட ஆங்கிலம், ஸ்பானிஷ் போன்ற மொழிகளையும் மக்கள் பேசுகிறார்கள். இங்குள்ள மக்களில் 75% ரோமன் கத்தோலிக்க மதத்தவர்கள். அரூபிய புளோரின் என்ற நாணயம் பாவனையில் இருக்கின்றது. சுற்றுலா பயணிகளிடம் இருந்து அமெரிக்க டாலரையும் பெற்றுக்கொள்கிறார்கள். 18 வயதுக்குட்பட்டோர் மதுபானம் அருந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளின் தேவை கருதி வடகிழக்கு, தென்மேற்கு என்று 2ஆக பிரித்திருக்கிறார்கள். வடகிழக்கு பகுதி வேகமான அலைகள் மற்றும் நீரோட்டம் கொண்டதாகவும் கரையோரம் சிறிய கற்பாறைகளையும் கொண்டதாகவும் இருக்கின்றது. தென்பகுதி கடற்கரையோரங்கள் வெண் மணற்பரப்பை கொண்டிருப்பதால் உலகின் சிறந்த 10 கடற்கரைகளில் அரூபா கடற்கரைகளும் ஒன்றாக இருக்கின்றன. நீண்ட அலகுகளை கொண்ட பெலிக்கன் பறவைகள் கடற்கரையில் நீச்சல் அடிப்பவர்களுக்கு பயப்படாமல் அவர்களுக்கு அருகே தண்ணீரில் மூழ்கி மீன்களை வேட்டையாடுவதை காண முடிந்தது. இங்குள்ள ஈக்கிள் பீச்
பாம் பீச் போன்றவை பிரபலமானவை. அரூபா சுற்றுலாத்துறையினரால் விளம்பரப்படுத்தப்படும் டிவி மரம் ஈகிள் பீச்சில் தான் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை கவரும் அந்த மரத்துடன் நின்று பலரும் புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள். நானும் ஆசைக்கு அந்த டிவி மரத்துடன் நின்று சில படங்கள் எடுத்துக்கொண்டேன். இந்த டிவி மரம் போல எங்கள் ஊர் கடற்கரையிலும் கலங்கரை விளக்கத்திற்கு சற்று தள்ளி பூவரசு மரம் ஒன்று தனித்து நின்றது. அதன் நிழலில் மீனவர்கள் ஓய்வெடுப்பதுண்டு. பின்னாளில் நடந்த யுத்த அழிவுக்குள் அதுவும் அகப்பட்டு கொண்டது. கள்ளி, கற்றாழை, அலரி, போகன்வில்லா, தென்னை, பனைக்கு பதிலாக பாம்ட்ரீ போன்றவற்றை அரூபாவில் காண முடிந்தது. சுற்றுலா பயணிகளில் அதிகமானவர்கள் ஸ்பானிய மொழி பேசுகின்றார்கள். கடலால் சூழப்பட்டிருப்பதால் உடனடி கடல் உணவுகளுக்கு பிரபலமானது. அரூபாவில் உள்ள பிரபலமான உணவகங்களில் உணவருந்த வேண்டுமென்றால் பெயரை கொடுத்துவிட்டு குறைந்தது அரை மணி நேரமாவது காத்திருக்க வேண்டும். சிரோவார் என்ற உணவகத்தில் அரை மணி நேரம் வரிசையில் நின்றுதான் இடம் பிடிக்க முடிந்தது. சிரோவர் என்றால் டச்சு மொழியில் கடற்கொள்ளியர் என்று பொருள்படும். நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே உணவை உடனே தயாரித்து சுட சுட தருகின்றார்கள். ஊரிலே சாப்பிட்டது போன்ற மீன் பொரியலும் இறால் பிரட்டலும் ரோஸ்பானுடன் மீண்டும் சாப்பிட்ட அனுபவம் அங்கே கிடைத்தது. ஸ்பைசி என்று சொன்னால் சற்று உரைப்பாக மிளகாய்த்தூள் கலந்து சுட சுட சமைத்து தருகிறார்கள். அரூபாவின் மத்திய பகுதியில் அரூபாவின் தலைநகரமான ஒரானியஸ்ட்ரட் இருக்கின்றது. இங்குள்ள விமான நிலையத்தை குயின் பிட்ரிக்ஸ் சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கிறார்கள். நெதர்லாந்தின் ஆட்சியின் கீழ் இருந்ததால் 1980 முதல் 2013ஆம் ஆண்டு வரை நெதர்லாந்து அரசியாக இருந்தவரின் பெயரையே விமான நிலையத்திற்கு வைத்திருக்கிறார்கள். வருடா வருடம் சராசரி 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் சுமார் 9,000 அடி நீளமான ஓடுபாதையை கொண்ட இந்த விமான நிலையத்திற்கூடாக பயணிக்கிறார்கள். உள்ளூர் விமான சேவையான அரூபா ஏர்லைன்ஸ் பல நாடுகளுக்குமான சேவையில் ஈடுபட்டிருக்கின்றது. அமெரிக்கா, கனடா, நெதர்லாந்து ஆகிய இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகளுக்கான அதிக விமான சேவைகள் நடைபெறுகின்றன. 2ஆம் உலக யுத்தத்தின் போது அமெரிக்க விமானப்படையின் கட்டுப்பாட்டுக்குள் இது இருந்தது. இப்பகுதியில் பயணித்த வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் அருகே உள்ள பனாமா கால்வாயை பாதுகாக்கவும் இந்த விமான நிலையம் உதவியாக இருந்தது. 2ஆம் உலக யுத்த காலத்தில் 12வது, 22வது, 32வது, 59வது அமெரிக்க விமானப்படை பிரிவுகள் இங்கே நிலை கொண்டிருந்தன. 21 அங்கத்தவர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 8 அங்கத்தவர்கள் மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இத்தீவில் அரூபியன்கள் சுமார் 66% இருக்கிறார்கள். இதைவிட கொலம்பியன்கள் 9%, ஒல்லாந்தர் 4%, டொமினிக்கன் 4%, வெனிசுலான் 3%, மிகுதியானவர்கள் ஏனைய இனத்தவர்கள். இவர்களில் 15% ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்களின் பரம்பரையினராக இருக்கின்றனர். அரூபாவின் வடமுனையில் கலிஃபோர்னியா லைட் ஹவுஸ் என்றதொரு கலங்கரை விளக்கம் இருக்கின்றது. தெற்கே கொலராடோ முனை இருக்கிறது. இதைவிட ஒல்லாந்தரின் பழைய கோட்டை, கோல்ட் டைமண்ட், கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் என்று சில இடங்களை பார்த்துவிட்டு பாம் பீச்சுக்கு போயிருந்தேன். யாழ்ப்பாணை கோட்டை போல ஒல்லாந்தரின் கோட்டை பெரிதாக இருக்கவில்லை. இடிந்து போன கோட்டையை இப்போது திருத்தி இருக்கிறார்கள். ஒல்லாந்தர் பாவித்த 2 பழைய பீரங்கிகள் வாசலில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கலிபோர்னியா என்ற கப்பல் இரவிலே இந்த இடத்தில் தரை தட்டியதால் இங்கே 100 அடி உயரமான கலங்கரை விளக்கம் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டு மூழ்கிப்போன கப்பலின் பெயர் வைக்கப்பட்டது. தங்கம் தோண்டியெடுத்து முடிந்துவிட்டால் அந்த இடம் கைவிட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்த கட்டடமும் பழுதடைந்த நிலையிலேயே இருந்தது. சுமார் 400 அடி நீளமான ஜெர்மனியின் SS ஆண்ட்ரில்லா என்ற 1940ஆம் ஆண்டு மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் 60 அடி ஆழத்தில் தரை தட்டியிருந்தது. 2ஆம் உலக யுத்தத்தின் போது கூட்டு நாடுகள் அந்த கப்பலை கைப்பற்றி விடலாம் என்ற பயத்தில் ஜெர்மனியால் அந்த கப்பல் குண்டு வைத்து மூழ்கடிக்கப்பட்டது. தனியாருக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பலில் சென்று தண்ணீருக்கு அடியில் அதன் சிதைந்த பாகங்களை
பார்க்க முடிந்தது. மூழ்கடிக்கப்பட்ட அந்த கப்பல் தண்ணீருக்கடியில் இப்போது இரண்டாக பிளந்து விட்டது. தனியாருக்கு சொந்தமான பண்ணை மிருகங்களை கொண்ட மிருக காட்சி சாலை ஒன்று இங்கே இருக்கின்றது. அரூபாவின் வரலாற்றை எடுத்து காட்டும் அரும்பொருள் காட்சி சாலையும் இங்கே இருக்கின்றது. ஓம் டெம்பிள் அரூபா என்ற பெயரில் இந்து ஆலயம் ஒன்று இங்கே இருக்கின்றது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு இந்துக்களே இங்கு இருக்கின்றார்கள். முக்கியமான சமய விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி, மகா சிவராத்திரி போன்ற சமய விழாக்களை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இதைவிட தீபாவளி, சாய்பாபா பிறந்த தினம், குருநானக் நினைவு தினம் போன்ற கொண்டாட்டங்களும் இங்கே இடம்பெறுகின்றன. அரூபா ஒரு சிறிய தீவாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகளை நன்றாக உபசரிக்கின்றார்கள். அநேக மாணவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடுகின்றார்கள். மிகவும் நட்போடு எல்லோரும் பழகுகின்றார்கள். இங்கே உள்ள வால்மார்ட் போல அங்கே இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய முடிந்தது. பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருப்பதால் உணவுப் பொருட்களின் விலை சற்று அதிகமாக இருக்கின்றது. சுற்றுலா பயணம் என்று புறப்பட்டால் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது தெரிந்ததுதானே.